டேய் மாஸ்டர், முட்டை மஞ்சக்கரு ஏன்டா சாப்பிடுற? அதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குடா, ஹார்ட் அட்டாக் வந்துரும். டேய், மஞ்சக்கருக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்னடா சம்பந்தம்? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஒரு எக்கோட மஞ்சக்கருல 186 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்காண்டா. அதெல்லாம் வந்து என் ஆர்டரில சேர்ந்துருமா, யூடியூப்ல பாத்துட்டா. டேய், ஃபர்ஸ்ட் டயட்ரி கொலஸ்ட்ரால்னா என்ன, பிளட் கொலஸ்ட்ரால்னா என்னன்னு தெரிஞ்சு. எனக்கு அதெல்லாம் வேணாம். அத நம்ம லிவர் மாமாவே பாடிக்கு தேவையான 80% கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்றான்ல, தேவையில்லாம நீங்க என்ன அதை சாப்பிடுறீங்க? வேஸ்டா அது. என்னது வேஸ்டா? டேய், அதுல இருக்கிற லுட்டின் அண்ட் ஜிஎக்ஸாந்தின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்ணுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? மாஸ்டர் எங்களை பண்ற டார்ச்சருக்கு அதுதானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரிதான் அந்த எல்லோல இருக்கிற கோலின் என்னோட மெமரி, ஃபோக்கஸ், மசில் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல இருக்கிற விட்டமின் டினால என்னால கால்சியம் ப்ராப்பரா அப்சர்வ் பண்ண முடியுது. சோ நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுல இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பேட் கொலஸ்ட்ரால கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ரால இன்க்ரீஸ் பண்றதால உனக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டுமா ப்ரோ, ஒரு ஃபுல் எக்ல 17 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. அதனாலதான் அதை நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. முக்கியமா அது ரொம்ப சீப்பும் கூட. என்னடா சொல்றீங்க? இங்க பாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் எக்க தாராளமா சாப்பிடலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கேத்த மாதிரி நம்ம லிவர் மாமாவும் பிளட் கொலஸ்ட்ரால பேலன்ஸ் பண்றாரு. ஒன்லி இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட், அலர்ஜி, அப்புறம் அந்த ஹார்ட் அண்ட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது. அப்புறம் அந்த எக்க வேக வச்சு சாப்பிடணும். எண்ணெயில குளிப்பாட்டி சாப்பிடறதால தான் ப்ராப்ளம் வருது. ஓ ஓகே, பட் வெஜிடேரியன்ஸ்ல சாப்பிடலாமா? பால், பன்னீர் மாதிரி எக்கும் ஒரு அனிமல் பை ப்ராடக்ட் தான், கண்டிப்பா சாப்பிடலாம். பட் இது அவங்களோட விருப்பம். சின்ன பசங்களுக்கு லேஸ், பிங்கோன்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு எக் கொடுக்கலாம், செம்ம ஹெல்த்தி.